நீங்க ஒரு பிகினர் டேட்டோடிஸ்டா இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். இது டேலண்ட் இஸ் நத்திங் வித்வுட் டெடிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். டேலண்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆர்டிஸ்டா மாற முடியும். இப்படி ஒரு மித் ஒன்று இருக்கு. ஆனா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் டேலண்ட்டை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு. இப்போ நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பாக்குறீங்க, அவங்க டேட்டோலாம் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி டேட்டோ பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. உங்களாலே முடியும். அவங்க எல்லாமே அதுக்கு ஒரு ரூட் ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க டேட்டோ கத்துக்க போறீங்கன்னா அதுல என்ன நாலேஜ் இருக்கு, அதுல எவ்வளவு நம்ம கத்துக்க முடியுமோ லேர்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுல என்ன மிஸ்டேக் இருக்கோ நம்ம திருப்பி பண்ணவே கூடாது. ஸோ இதுவே நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வந்துனே இருக்கணும். ஸோ இதுவே நீங்க டெய்லி இதே டெடிகேஷனோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனலான டேட்டோ ஆர்டிஸ்டா ஆயிருவீங்க. அப்புறம் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம்னா கீப் ட்ரையிங். உங்களுக்கு ஒரு விஷயம் வரலன்னா அதை நீங்க திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டேட் பிளைன் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஷேக்கா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணா அந்த லைனை வந்து ஒரு 100 வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பவும் வரலையா ஒரு 200 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பவும் வரலையா ஒரு 300 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு அது பெர்ஃபெக்டா வர வரைக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லா ஆர்டிஸ்டும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டேலண்ட் இல்லைன்னா கூட உங்களோட டேலண்ட் வரும்.